to Tamil Gospel Tabernacle channel. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Holy name of the Lord. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Philippians 3:5. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது தன்னுடைய ஆவிக்குரிய ஒரு பகுதியை எழுதுகிறார். St. Paul writes an epistle to Philippians. He writes about his spiritual life here. எழுத்தின்படி பார்க்கும் பொழுது அது எழுத்தின்படியான தன்னுடைய கோத்திரம் தன்னுடைய வம்சம் இவைகளை சொன்னது போல நம்முடைய அறிவில தோன்றும். It may come to our knowledge as he has written literally about his tribes and அவர் எழுத்தின் பிரகாரமாகத்தான் அந்த வசனத்தை அவர் உபயோகித்தார். literally only he used the verse. ஆனால் நாம் இன்றைக்கு அதை ஆவியின் ரீதியில எடுக்க போகிறோம். We are going to take it in a spiritual way today. அதுல தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரும் பகுதியான துவக்க காலத்திலிருந்து வளர்ச்சியடைந்த வரைக்கும் உள்ள அனுபவத்தை அவர் பேசுகிறார். He is speaking about the growth of from the beginning to the end of his spiritual life. அந்த அதிகாரத்தின் துவக்கத்திலிருந்தே அவர் தன்னுடைய துவக்கம் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து வரிசையாக தன்னுடைய ஆசைகளையும் தன்மையையும் வெளிப்படுத்தி வருகிறார். He is showing his nature and desire how he should be and from the beginning to the end. இங்கே இந்த 5ஆம் வசனத்தை மாத்திரம் நாம் இன்றைக்கு வேத பகுதியாக நம்முடைய தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். We are going to meditate only the 5th verse today. அதுக்கு முன்னும் பல வசனங்கள் உண்டு, பின்னும் பல அனுபவங்கள் உண்டு. There are more experience before and after that. இந்த 5ஆம் வசனத்துல 5 பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கு. There are 5 parts set here. இவைகள் அவருடைய வாழ்க்கையில துவக்கத்துல நடந்த சம்பவங்கள். These are the incidents happen in the beginning of his life. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். Circumcised on the 8th day. இஸ்ரவேல் வம்சத்தான். The stock of Israel. பென்யமீன் கோத்திரத்தான். The tribe of Benjamin. எபிரேயரில் பிறந்த எபிரேயன். And Hebrew of the Hebrews. நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். As touching the law of Pharisee. இவைகளுக்கு கூடாக கர்த்தர் இந்த மாலை வேளையில நம்மோடு பேச விரும்புகிறார். God wants to talk with us through this. இது என்ன ஒவ்வொரு ஜாதி கோத்திரம் வம்சம் எங்க அம்மா வீடு அப்பா வீடுன்னு எழுதியிருக்கு அப்படின்னு நம்முடைய அறிவில் அவ்வளவுதான் தோன்றும். We may know about our religion or the tribe or anything. 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் அடைஞ்சாரு. Circumcised on the 8th day. இஸ்ரவேல் வம்சத்தைச் சேர்ந்தவர். He belongs to the stock of Israel. பென்யமீன் கோத்திரத்தைச் சேர்ந்தவர். He belongs to the tribe of Benjamin. எபிரேயர்ல பிறந்த எபிரேயன், He was an Hebrew எந்த born. கலப்பும் கிடையாதுங்கறாரு. He had no any mingleness. அடுத்து நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் சொல்றாரு. He was a Pharisee touching the law. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில இவைகள் அனைத்தும் 5 அனுபவங்களும் நமக்கு அவசியமா இருக்கு. We need in our spiritual life these 5 experiences. நாம் இந்த கோத்திரமோ இந்த சுதந்திரமோ இந்த வம்சமோ இந்த அனுபவமோ எழுத்தின்படி பெற்றுக்கொள்ள இயலாதவர்கள். We couldn't get this literally all this stock or the tribe or inheritance. ஏனென்றால் Why? நாம் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். We are a part of the commonwealth. இல்லாவிட்டால் புறஜாதியார். We are the Gentiles. இல்லாவிட்டால் அந்நியர்கள். We are strangers. நமக்கு இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் தொடர்பும் கிடையாது. We don't have any relationship between this. வேதத்தின்படி நாம் எல்லாரும் காட்டு ஒலிவ மரங்கள். We are all the forest olive trees. ஆனா இப்பொழுது இந்த பகுதியை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர நாம் கடமைப்பட்டிருக்கோம். We are bound to bring this in our life. இஸ்ரவேல் தேசத்துல ஒருத்தன் பிறந்தால் இல்லாவிட்டால் அவன் ஒரு யூதனாக இருந்தால் அவன் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். It is necessary a man born in the country of Israel or in the stock of Israel, he has to be circumcised. பிறந்து 8வது நாள்ல அவனுக்கு இந்த அனுபவம் நடந்திருக்க வேண்டியது அவசியம். This experience should be caused in his life on the 8th day. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அனுபவத்துக்குள்ள போனதாக நாம் பார்க்கலாம். We see our Lord Jesus Christ went on this experience. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Luke 2:22. 21. 8ஆம் நாளில் விருத்த சேதனம் என்கிற ஒரு அனுபவம் ஒரு யூதனுக்குள்ள நடைபெற வேண்டியது அவசியம். It is necessary the circumcision on the 8th day should be happen in an Israelite. பிறந்து 8ஆம் நாளில அவனுக்குள்ள அந்த விருத்த சேதனத்தின் தன்மை நடைபெற வேண்டும். The nature of the circumcision should be happen in him after he born on the 8th day. உலக பிரகாரமாக விருத்த சேதனம் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முஸ்லிம்கள்ல நடைபெறுகிறது, பல நாடுகளில் நடைபெறுகிறது. In various countries among the Muslim communities it is happen. நீங்கள் அதை ஒருவேளை நீங்கள் வேதத்தின்படி ஆண்களுக்கு என்று படிச்சிருக்கலாம். உலக சுகாதார நிறுவனத்துல இருந்து சர்வேல படிச்சீங்கன்னா பெண்களும் பண்றாரு. If you study in the survey of the world. சொல்லுங்க, நான் சொன்னதை சொல்லுங்க. உலகத்திலே விருத்த சேதனம் என்பது உலக பிரகாரமாக நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம். It is an incident happen throughout the world. ஆனா இங்கே ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு
விருத்த சேதனம் என்பது ஆவிக்குரிய ரீதியில அவசியம். It is necessary in a spiritual man, according to the spiritual circumcision. அது 8ஆம் நாள்ல நடைபெறும். It should be happen on the 8th day. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning of that? ரட்சிக்கப்பட்ட ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அவனுக்குள்ள இந்த சம்பவம் நடைபெற வேண்டும். Within a short period after he is saved, this incident should happen. ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்றது இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு வெச்சுக்கோங்களேன். Today I have saved. அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்குள்ள எனக்குள்ள ஆவிக்குரிய விருத்த சேதனம் நடந்திருக்கணும். Before the next week Thursday, the spiritual experience should happen in me. இல்லாவிட்டா நம்ம ரட்சிக்கப்பட்டதுல பிரயோஜனம் கிடையாது. If not, there is no use of us saved. இன்னைக்கு நமக்கு கிறிஸ்டியன் ஆயிட்டோம், இல்ல பெந்தேகோஸ்தக்காரன் ஆயிட்டோம், இல்ல பரிசுத்தாவியை பெற்றுட்டோம், இதைத்தான் நம்ம மேலோட்டமா பார்க்கிறோமே தவிர இந்த விருத்த சேதனம் என்பது ஆவிக்குரிய ரீதியில நமக்குள் நடந்திருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கிறது இல்ல. We never see about the circumcision happening spiritually in our life. Only we are seeing whether we are a believer or baptized or anointed. இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே நடக்க வேண்டிய முக்கியமான ஒரு சம்பவம். It is an important incident each child of God should happen. நமக்குள்ள மாம்சத்தின்படி நடக்கிறதல்ல. Not according to the flesh or carnal. ஆவியின்படி அது நடக்கணும். It should be according to the spiritual. இதைத்தான் பிலிப்பியர் 3:3ல நான் வாசிக்கிறோம். We read about this in Philippians 3:3. மாம்சத்தின் மேல நமக்கு நம்பிக்கை கிடையாது. We don't have confidence in the flesh. ஆவியினாலே ஆராதனை செய்கிறவர்கள் which worship God in spirit. அவர்கள்தான் விருத்த சேதனம் உள்ளவர்கள். They are the people those who are having circumcision. இந்த 8ஆம் நாளில் விருத்த சேதனங்கிறது ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்குள்ள நடைபெற வேண்டியது தெய்வீகமான தன்மைகள். The divine nature after we saved, it shows the circumcision. உலக பிரகாரமா விருத்த சேதனத்தை பத்தி நான் பேச விருப்பப்படல. I don't want to talk about the circumcision worldly. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில நமக்குள்ள 3 வித விருத்த சேதனங்கள் நடைபெற வேண்டும். Spiritually 3 kinds of circumcision should be happening in us. இந்த 3 விதமான விருத்த சேதனம் நடந்தால்தான் ஒருவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். A man can enter in the most holy place after the 3 kinds of the experience happen. இந்த விருத்த சேதனம் பண்ணும் பொழுது சரீரத்துல வேதனைகள் உண்டாகும். When we do the circumcision, there will be pain in the body. சில முடிவுகள் எடுத்து தீர்மானங்கள் எடுத்து ஜீவியத்தை சரிபடுத்தும் பொழுது மனதளவிலும் சரீரத்திலும் சில கஷ்டங்கள் உண்டாகத்தான் செய்யும். We may get sufferings in the mind and the body after we take some decision or consecration. ஒரு 2 நாள் உபவாசம் எடுக்கிறேன் அப்படினு சொன்ன உடனே உடம்புல கொஞ்சம் பலவீனம் உண்டாகத்தான் செய்யும். We will get some weakness after if you want to take 3 days fasting. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல 2 விதமான விருத்த சேதனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. There are 2 kinds of circumcision is said in Acts of Apostles 7:51. இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களேன்னு சொல்லி. The people those are uncircumcised in heart and ears. அப்போ ஒரு மனிதன் விருத்த சேதனம் எதுல பெற வேண்டும்? A man in which he has to get the circumcision. ஒன்று இருதயம், மற்றொன்று செவி. One is the heart, other is the ear. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Exodus 6:12. ரைட். இப்போ மூன்றாவது ஒரு தன்மை சொல்லி இருக்கு. எங்க விருத்த சேதனம் வேணும்? உதடுகள். The thirdly we got to get the circumcision in the lips. ஒன்று இருதயம், மற்றொன்று செவி, மூன்றாவது உதடு. First of all the heart and the ears, thirdly the lips. ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்று சொன்னால் அவன் முஸ்லிமா இருக்கணும்னு அல்ல, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் 3 விருத்த சேதனத்தை பண்ணியிருக்கான். A spiritual man should do 3 circumcision. ஒன்று இருதயத்துல, one is in the heart, மற்றொன்று செவிகளிலே, and the ears, மற்றொன்று உதடுகளிலே, the other in the lips. இந்த 3 சம்பவம் அவனுக்குள்ள நடக்க வேண்டியது அவசியம். It is necessary these 3 incidents should be happen in a man. இந்த அனுபவம் நிகழ்ச்சி அல்ல, அனுபவம். This experience should happen in him. இந்த அனுபவம் 8ஆம் நாளில நடக்கணும்ங்கிறது ரட்சிக்கப்பட்ட உடனே நடைபெற வேண்டிய முக்கியமான சம்பவம். It is an important thing after we save, soon it should happen on the 8th day, that is circumcision. ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா 8ஆம் நாளில தாய் தகப்பன் அதை தூக்கிட்டு எங்க வந்துருவாங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து விருத்த சேதனத்துக்கு வந்துருவாங்க. The parents will come to the church on the 8th day after the child is born to the church to circumcise. ஆவிக்குரிய மனுஷன் என்று சொல்லுகிறவன் இந்த 3 காரியத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும். A spiritual man should be circumcised in these 3 things. இதுதான் துவக்கல் நிலவரம். This is the beginning of the state. உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய வருங்காலம் இதெல்லாம் இரண்டாவது பகுதி. Your growth and the future are the second thing. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தான் பெஸ்ட். First impression is the best impression. முதல் அனுபவம் உனக்கு கரெக்ட்டா இருந்தாதான் அடுத்த அனுபவம் கரெக்ட்டா இருக்கும். If the first experience is the best one, then only the other experience will be better. பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தை கண் இல்லாம கை இல்லாம கால் இல்லாம பிறந்துருச்சுனா
அதுக்கு பிறகு அதே லெவல்ல தான் வளர்ச்சி அடையுமே தவிர அதே லெவல்ல தான் இருக்கும். After the child is born, without eye or ear or anything, after it will grow in the same manner. ரட்சிப்புங்கிறது கரெக்டா நமக்குள்ள நடைபெறாத பட்சத்துல நீ சபையில ஒரு ஊனமுற்ற ஒரு நபராக தான் வாழ்ந்து கொண்டே வருவாய். Unless the circumcision or the salvation is not a proper way, you will be like a lame man. சபையில நீ ஒரு ஹேண்டிகேப்ட் நபராக தான் உள்ள உட்கார்ந்திருப்பாய். You will be like a handicapped people in the. உன்னால ஓட முடியாது. You can't run. உன்னால பார்க்க முடியாது. You can't see. உன்னால நடக்க முடியாது. You can't walk. உன்னால கேட்க முடியாது. You cannot hear. உன்னால பேச முடியாது. You can't speak. இப்படி தன்மை உள்ள ஒரு குழந்தையை வச்சிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? What can we do with such a kind of child? இப்படி சபைகள்ல இருந்தா என்ன நடக்கும் சபை? If such people are in the church, what will happen to the church? Deaf and dumb church தான் நடத்திட்டு இருக்கோம். It will be like a deaf and dumb church. அப்படி தான் போயிட்டு இருக்கோம். We are going like that. ஒருத்தனுக்கு தரிசனம் கிடைக்காது. We don't have any vision. ஒருத்தனுக்கு தேவ சத்தம் கேட்காது. Nobody is hearing the voice of God. ஒருத்தனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேச மாட்டான். Nobody will talk the word of God. இவங்களெல்லாம் வச்சு நாங்க என்ன பண்றது? What can we do? We are having all these people. அப்படினால முதலாவது ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு மனிதனுடைய இருதயத்துல ஃபர்ஸ்ட் விருத்த சேதனம் நடைபெறும். After immediately saved, we have to get the circumcision in the heart. இருதயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. The heart is a very important part. மகா கேடுள்ளதும் மகா திருக்குள்ளதும் இருதயம் சொல்லிருக்கு. It is a more wicked one. அது வந்து மிகவும் மோசமான ஒரு தன்மை உள்ளது. It has a evil nature. வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture says? இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே மனிதனை என்ன செய்கிறது? தீட்டுப்படுத்துகிறது. Whatever comes from the heart only defile the man, the scripture says. வாசியுங்கள் அந்த வசனம். இது உள்ள இருந்து புறப்படுகிறது. இப்போ விருத்த சேதனத்தினுடைய சரியான அர்த்தம் என்னன்னா துண்டிக்கிறது தான். We have to cut it off. துண்டித்து போடுறது தான் விருத்த சேதனத்துக்கு பேரு. The meaning of a circumcision, we have to cut it off. இருதயத்திலிருந்து புறப்படுகிற இந்த கேடு, மதிகேடு, விபசாரம், அருவருப்பான காரியங்களை நீ என்ன செய்யணும்? துண்டிக்கணும். We have to cut all the things which comes out of the heart. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா தாயிட்ட இருந்து அந்த குழந்தை என்ன செய்யணும்? பிரிக்கணும், துண்டிச்சு எடுக்கணும். We have to cut the child from the mother when she born. அதுபோல நீ ரட்சிக்கப்பட்ட மறுபடி பிறந்துட்டேன்னு சொன்னா உன்னுடைய இருதயத்திலிருந்து துண்டிக்கப்பட வேண்டிய இந்த ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இதெல்லாம் உன்னை விட்டு வெளியே போகணும். This great list should come out of your heart after you are saved. அது உனக்கு கொஞ்சம் வேதனை தான். அது உனக்கு கொஞ்சம் வேதனை தான். It is difficult. It is a small pain for you. சில சுபாவங்களை விடுறது கஷ்டம் தான். It is difficult to leave away some nature. ஆனா அதெல்லாம் நீ கவனிக்கவே கூடாது. You should not listen all this. 8ஆம் நாளில உனக்குள்ள அந்த இருதயத்துல துண்டிக்கப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் துண்டிக்கப்பட வேண்டும். On the 8th day, what other things should be cut off should be cut off. அந்த லிஸ்ட்ல அந்த மார்க் 7:21ல சொல்லப்பட்ட லிஸ்ட் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க. துண்டிக்கப்படாவிட்டால் இன்னும் நீ விருத்த சேதனம் அடையவில்லை என்று அர்த்தம். You see what other things said in Mark 7:21, if it all not cut away from you. இருதயத்திலிருந்து புறப்பட்டு உன்னை தீட்டுப்படுத்திக்கிட்டே உனக்குள்ளேயே இது இருந்துச்சுன்னா என்ன பிரயோஜனம்? What is the use if it comes from your heart and are going on defiling you? அந்நிய பாஷை பேசுறோம். We are ஆவியில நிரம்புறோம். We fill in the spirit. தீர்க்கதரிசனம் சொல்றோம். We prophesy. மறுபடியும் நம்மளுடைய இருதயம் எல்லாம் இந்த பொல்லாதவியலால நிரம்பி இருந்துச்சுன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு? What is the use? All again our heart is filling with all evil things. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதலாவது இருதயத்துல நம்முடைய விருத்த சேதனம் நடைபெற வேண்டும். First of all, in our heart the circumcision should be happen. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களேன்னு சொல்றார். He says stiff necked, uncircumcision in the hearts and the ears. ரட்சிக்கப்பட்ட உடனே, மனம் திரும்பின உடனே உனக்குள்ள இந்த விருத்த சேதனம் நடைபெறும். After we saved or after we baptized, we have to get the circumcision. உடனே உனக்குள்ள இருந்து இந்த இருதயத்தில இருந்து புறப்பட்டு உன்னை தீட்டுப்படுத்துற இந்த சுபாவங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு போணும். All this character should come out from your heart immediately. அதுக்கு பிறகு இருந்துச்சுன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில அது உன்னை தீட்டுப்படுத்தும், கெடுக்கும். Afterwards also it is a find in your heart, mean it will defile you. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன்னு பவுல் அழகாக சொல்லுகிறார். Paul says beautifully, I have circumcised on the 8th day. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நடைபெற வேண்டிய. First of all, it should happen in our life. இரண்டாவது, secondly, விருத்த சேதனம் செவிகள்ல நடக்கும். The circumcision should happen in our ears. ஒரு மனிதனுடைய செவி வந்து ரொம்ப முக்கியமானது. The ear of a man is very important. நம்முடைய காது தான் ரொம்ப முக்கியமானது. Our ears are very important. சத்தத்தை கேட்கிறது, பகுத்தறிகிறது, சத்தத்தை விளங்கி கொள்றது, வாய் அசையும் போதே பாத்துக்குவான். We understand or discern the voices or everything. காது ரொம்ப முக்கியமானது. The ear is very important. உலக சத்தத்தையும் கேட்க வேண்டியிருக்கு, நாம் தேவனுடைய சத்தத்தையும் கேட்க வேண்டியிருக்கு. We have to hear the voice of God as well as the voice of the world. செவி விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கும். Our ears should be circumcised. என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அந்நியனுடைய சத்தத்துக்கு அது என்ன செய்யாது? செவி கொடுக்காது. My sheep will hear me, not the stranger. வேற சத்தம்
உன் காதுல கேட்கவே கூடாது. The strange noise should not be heard in your ears. அந்நிய சத்தம் உனக்கு கேட்கவே கூடாது. The strange noise should not be heard in your eyes. தேவனுடைய ஆடாக இருந்தா உனக்கு தேவனுடைய சத்தம் கேட்கணும். அந்நிய சத்தம் கேட்க கூடாத அளவுல நீ செவியை விருத்த சேதனம் பண்ணி வச்சிருக்கணும். You have to circumcise your ears and you should not get any strange noise. எப்படி உன்னால மணிக்கணக்கா சினிமா போட்டு கேட்டு உட்கார முடியுது? How can you see the cinema and come and sit here? எப்படி வீண் கதையெல்லாம் உன்னால கேட்டுட்டு இருக்க முடியுது? How can you hear all the வீண் கதை, the vain babblings? இன்னும் மற்றவங்க ஓடினவங்க, விழுந்து போனவங்க, செத்து போனவங்க, இவங்க கதையெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கிறியே, எப்படி இந்த காது இந்த வேலையை செய்யுது? How can you hear all this about this? How your ears are doing this? கேட்கிறதுனால செவி என்ன செய்யாது? திருப்தி அடையாது. By hearing the ears will not be satisfied. கேட்கிறதுனால செவி நிரம்பியும் போகாது. By hearing the ears will not be செவி விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும். The ears should be circumcised. வேற எந்த சத்தமும் உனக்கு கேட்க கூடாது. தேவனுடைய சத்தம் மட்டும் தான் கேட்கணும். Only you have to hear the voice of the God, not any other. நீங்க மணிக்கணக்கா என்ன சத்தம் கேக்குறீங்க? Often what kind of voice you are hearing? தேவனுடைய சத்தம் கேக்குறோமா இல்ல மனுஷனுடைய சத்தம் கேக்குறோமா? Can we hear the voice of God or can we hear the voice of men? ஏசாயாவுல என்ன வாசிக்கிறோம்? What we read in Isaiah? காலைதோறும் அவர் என்னை அனுப்புகிறார். Every morning he wakes me up. கேட்கிறவனுக்கு கற்றுக்கொள்ளும்படி என்னுடைய செவியை கவனிக்க செய்கிறார். He is making my ears to listen to learn. ஆண்டவர் அவனுடைய செவியை கவனிக்க செய்கிறாராம், செவியை திறக்கிறாராம். God is opening his ears and making it to listen. வேற எந்த சத்தமும் அங்க கேட்கவே கேட்காது. No other voices will be heard there. உன்னுடைய செவியில விருத்த சேதனம் இருக்கா? Do you have the circumcision in your ears? வேற சத்தம் கேட்டா உனக்கு எப்படி காது கேக்குதா கேட்க மாட்டேங்குதா? Can you hear anything about strange thing? ஒரு சிலர் சொல்றாங்க பாம்பு காதுன்னு சொல்றாங்க. Somebody says snake ears. பேசியிருக்கவே மாட்டான், ஆனா இவனுக்கு கேட்கும், ரொம்ப தெளிவா கேட்கும். He will not even talk but he will hear it. சின்ன கதைக்கு ரொம்ப தெளிவா கேட்கும். Even a small matter he can hear it well. உன்னுடைய செவி விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறதா? Have your ears are circumcised? அபிஷேகம் பண்ணப்பட்டதான சவுல், the anointed Saul, புறப்பட்டு வரும் பொழுது when he started and came, ஒரு கூட்டத்தார் அவனை குறித்து தரக்குறைவா பேசினார். one group talked to him illegally. இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன், is he going to save us? இவனுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். We have to give the offering to him. அபிஷேகத்துல நிறைஞ்சு வந்ததான சவுலுக்கு the Saul which was filled with anointing, அதை கேட்டு காது கேளாதவன் போல போனானா. he did not hear as if he went. 1 சாமுவேல் 10 கடைசி. 1 Samuel 10 last. எப்படி போனாரு? இப்ப செவி என்ன செஞ்சிருக்கு? விருத்த சேதனம் பண்ணிருக்கு. யாரு என்ன சொன்னாலும், கெட்ட வார்த்தை பேசினாலும், என்ன சொன்னாலும் காது கேளாதவன் போல போயிட்டே இருந்தான். He was going as if he cannot hear because his ears were circumcised. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பினவனை அல்லாமல் செவிடன் யார்? Who is blind man than my servant? செவி விருத்த சேதனம் பண்ணியிருந்தா ஒருத்தன் ஏசுனா கூட உனக்கு கேட்காத மாதிரி போயிட்டே இருப்ப. If your ears are circumcised, if anybody speak illegally, he is speaking against அது you. உனக்கு கேக்குது. But I hear it. ஆனா என்ன நடக்காது உனக்குள்ள? But what will not happen in you? கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது. You will not get any reaction in you. Chemical reaction will not happen in you. கெமிக்கல்னா போட்ட உடனே அப்படியே மாறும், டிசைன் மாறும், கலர் மாறும். The colors and change, design also change. கேக்குற வார்த்தை கேட்ட உடனே அப்படியே முகநாடி மாறும், கை மாறும், கால் மாறும், என்ன பண்ணன்னு யோசிப்பானே, அந்த ரியாக்ஷன் தான். After hearing the word, you will be your countenance and the heart and the legs, everything will be changing. அபிஷேகம் குறைந்த பொழுது, when the anointing is decreased, அந்த தன்மை அவனை விட்டு வெளியே போன பொழுது, when the nature of that have gone out of him. 1 சாமுவேல் 18 7-8 பாருங்க. 1 Samuel 18:7-8. அந்த வார்த்தை யாருக்கு கேட்டுருச்சு? யாரு கேட்டுருச்சு? Who heard that word? சவுலுக்கு மறுபடியும் கரெக்ட்டா கேட்டுச்சு. Saul heard it correctly. முதல்லயும் அவங்க சொன்னதும் கேட்டுச்சு, இதுவும் கேட்டுச்சு. ஆனா இது விகாரம், காம விகாரமா மாத்திருச்சு. It has changed him in a காய்மகாரமா மாற்றி விட்டது. It made him a wrath man. எரிச்சலை அவனுக்குள்ள கொண்டு வந்து விட்டது. It brought him the irritation. ஆனால் அவனுக்குள்ள முதல்ல என்ன செய்யல? காது கேட்காது போல போனா. First he went as if he could not hear. இப்ப நம்முடைய நிலவரம் என்ன? What is our state? செவிகள்ல எத்தனை பேருக்கு விருத்த சேதனம் இருக்கு? How many of you are having the circumcision in your ears? ஒருத்தவங்களை சத்தம் போடுறான், ஏசுறான்னா கேட்காத மாதிரி போக முடியுதுன்னா உனக்கு கிருபை இருந்துச்சுன்னா செவி விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். If you are having grace, if somebody is talk against us, we cannot hear as if we go means we are having. அவன் பேச ஆரம்பிச்ச உடனே அவன் உதட அசைவிலேயே அவன் இத தான் பேசுறான்னு கண்டுபிடிச்சேன்னா விருத்த சேதனம் இல்லன்னு அர்த்தம். You don't have circumcision if you hear him before he talk, you know that. நம்முடைய நிலவரம் என்ன? What is our state? 8ஆம் நாளில் நான் விருத்த சேதனம் அடைந்தேன்னு பவுல் பேசுகிறார். Paul says I circumcised on the 8th day. ஒன்று இருதயத்தில் விருத்த சேதனம் இருந்து
நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும். We have to bring out all our sins from our heart with the circumcision. காதுல கர்த்தருடைய சத்தம் மட்டும் தான் கேட்டு பழகும். Secondly, you have to hear only the voice of God in your ears. பக்கத்துல இருந்து ஒருத்தன் கூப்பிட்டுட்டே இருப்பான், காது கேட்காத மாதிரி உட்கார்ந்துட்டே இருப்பான் வேணும்னு. Wonderly will be sitting as if he cannot hear, one who is sitting near and calling him. இது வித்தியாசமான விருத்த சேதனம். It is a different experience. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இப்படிப்பட்டதான செவிகள் இருக்கு? How many of us are having such kind of ears today? மூன்றாவதாக, thirdly, உதடுகளில விருத்த சேதனம். circumcision in the lips. உதடுகளில விருத்த சேதனம் இருந்தாதான் நீ காஸ்பல் சொன்னா ஒருத்தன் கேட்பான். If you are having circumcision in the lips, if you say the gospel, they will hear. மற்றபடி சும்மா போய் காஸ்பல் சொல்லி பாட்டு பாடி விசுவாசம் சொல்லிட்டு நீ வந்தீனா ஒருத்தன் கூட வர மாட்டான். Nobody will come if you go ordinarily and give the gospel. அதுக்கு காரணம் அழகாக சொல்றான். The reason is said beautifully. மோசே யாத்திராகமம் 6:12 சொல்றாரு, 30 சொல்றாரு. Exodus 6:12 and 20. அதுக்கு ரீசன் என்ன சொல்றான்? பார்வோன் எனக்கு செவி கொடுக்க மாட்டான். காரணம் என்னது? காரணம் என்ன? எனக்கு விருத்த சேதனம் இல்லையே. Pharaoh will not hear me because I am not circumcised. உதடுல விருத்த சேதனம் இருந்தாதான் மத்தவன் உன்னுடைய சத்தத்தை கேட்பான். If you are having circumcision in the lips, the other will hear your voice. உன்னுடைய உதட்டுல விருத்த சேதனம் இல்லாத பட்சத்துல, unless you don't have the circumcision in your lips, மற்றவன் உன்னுடைய சத்தியத்தை கேட்கவே மாட்டான். the other man will not hear your gospel. 30ஆம் வசனம் வாசிங்க. உதடுகள்ல விருத்த சேதனம் இருந்தாதான் பார்வோன் உனக்கு செவி கொடுப்பான். If you are having circumcision in your lips, the Pharaoh will hear you. எந்த ஒரு ஆளுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லலாம். You can say the gospel to any man. எந்த ஒரு ஆளுக்கு நீ சத்தியத்தை சொல்லலாம். You can say the truth to any man. உன்னுடைய உதடுல பரிசுத்தம் இருக்கணும். You should have holiness in your. உன்னுடைய வார்த்தைகள்ல பரிசுத்தம் இருக்கணும். In your words there should be holiness. உதடுகள் சரியாக இருந்தா உன்னுடைய வாழ்க்கையில மற்றவனுக்கு நீ கீழ்ப்படிவா. If you will obey, உனக்கு கீழ்ப்படிவான். the others will obey you if you are having circumcision in your. இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் போய் நம்ம ஊழியம் செஞ்சோம், மற்றவங்க கீழ்ப்படியல, செவி கொடுக்கல அப்படினு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா நம்முடைய உதடு சரியில்லை. Because our lips are not correct, because we are going and saying the gospel and others are not obeying. நம்முடைய உதட பரிசுத்தமா மாற்றணும். We have to make our lips as a holy one. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? What the Isaiah prophet says? அவர் தீர்க்கதரிசி ஆகிறதுக்கு முன்னால அவர் உதடு எப்படி இருந்துச்சு? How was his lips before he became a prophet? அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். Unclean, he was a man of unclean lips. அசுத்த உதடுகளுள்ள மனுஷர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன். I live among the people of unclean lips. ஏசாயா தீர்க்கதரிசி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால இப்படி தான் இருந்தார். Isaiah prophet before he was saved, he was in that state. சரியான அர்த்தம் என்ன? What was the right meaning? லோக்கல் பாஷையில சொன்னா என்ன அர்த்தம்? If you say in the local language, அவர் என்ன சொல்றாரு? what he says? அசுத்த உதடுகளுள்ள மனுஷர் மத்தியிலே என்ன செய்கிறேன்? வாசம் பண்ணுகிறேன். I dwell among the people of unclean lips. என்னுடைய உதடு எப்படி இருக்கு? How is my lips? அசுத்தமா இருக்கு. My lips are so unclean. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning of that? நான் சேரியில குடி இருக்கறேன்னு சொல்றான். ஸ்லம் ஏரியால நான் குடி இருக்கறேன். அதாவது ஏழைகளுக்கு குறைச்சு நான் சொல்றேன் இல்ல. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில அவன் குடி இருக்கறான். Such kind of people among the people he is dwelling. பேச ஆரம்பிச்சாலே கெட்ட வார்த்தை தான். If he started talking, he will speak only bad words. இவன் மாத்திரம் இல்ல. Not only him. அந்த ஏரியா ஃபுல்லாவே இப்படி தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட பேச்சு உள்ளவர்கள். The whole area of the people are like that. பரலோகத்துல இருந்து ஒருத்தன் வந்து அக்கினினால அந்த உதட்ட தொட்டான். A man came from heaven and touched his lips with fire. அதுக்கு பிறகு ஏசாயா யாரா மாறிட்டாரு? After that, how தீர்க்கதரிசியாய் மாறினார். He became a prophet. அதனால நம்மளை ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய உதடு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். After we saved, our lips should be circumcised. அதுக்கு பிறகு நம்முடைய பாஷை, நம்முடைய பேச்சு எல்லாமே சுத்தமா இருக்கணும். After that, our language, our spoken, everything should be clean. செப்பனியால நான் வாசிக்கும் பொழுது, when we read in Zephaniah, அவருடைய பாஷையை நான் சுத்தமான பாஷையா மாத்திடுவாங்கறார். I will make his language a pure one, God says. 3:9 ரட்சிக்கப்பட்ட உடனே உன் பாஷை என்னஞ்சிரணும்? நீங்க வாங்க போங்க ரொம்ப மரியாதையா மாத்திரணும். Your voice, your speaking should be a polite one. அவன் இவன் அவ இவ இந்த ஸ்டைல் எல்லாம் விட்டுறணும். You should leave all this speaking. உன்னுடைய உதட நீ பரிசுத்தம் பண்ணணும். You have to go make holy your lips. உன்னுடைய உதட நீ விருத்த சேதனம் பண்ணணும். You have to make circumcised your lips. உன் உதடு விருத்த சேதனம் ஆனாதான் பார்வோன் உனக்கு செவி கொடுப்பான். If your the lips are circumcised, the Pharaoh will hear you. பார்வோன் உனக்கு செவி கொடுக்கணும். இருதய கடினம் உள்ளவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எதிரான சக்தி உள்ளவர்கள் எல்லாம் உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னா உன்னுடைய உதட நீ தெய்வீகமாய் மாற்ற வேண்டும். You have to make your lips as a divine one if other people should hear you. இல்லாத பட்சத்துல உனக்கு அந்த சம்பவம் நடைபெற முடியாது. Unless the things will not happen to you. எசேக்கியேல் 44:9 வாசியுங்கள். எசேக்கியேல் 44:9 இல்லாத யாருமே எங்க பிரவேசிக்க முடியாது? என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. Nobody can enter in my sanctuary, those who do not have circumcision. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
You understand இருதயத்துல it well. விருத்த சேதனம் இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. If you don't have the circumcision in your heart, you cannot enter the kingdom of God. உதட்டுல விருத்த சேதனம் இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க If முடியாது. you do not have the circumcision in your lips, you cannot enter in the kingdom of செவியில God. விருத்த சேதனம் இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க You cannot முடியாது. enter the kingdom of God unless you don't have the circumcision of. செவியில விருத்த சேதனம் இல்லைன்னா உனக்கு பிரசங்கம் கேட்க ஓடாதுங்க. You can't hear the message if you don't have the circumcision in your நான் ears. பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன் ஆனா உனக்கு ஒர்க்கே ஆகாது அது. I will be going on preaching, but அதனால you தான் cannot. இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு சொல்லுவார், காதுள்ளவன். Those who hear, let him hear. எல்லாருக்கும் தான் காது இருக்கு, All are having ears. ஆனா உள்ள ஏறலன்னு அர்த்தம். It is not going inside. நம்ம பிரசங்கம் பண்ணிட்டே இருப்போம், இவங்க அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. We will be going on preaching, they will be looking after their work. எரேமியா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, Jeremiah 6:10. அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதனால அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாலும் கேட்க மாட்டான். Because of their ear is uncircumcised, they cannot hear any என்ன புத்தி message. சொன்னாலும் கேட்க மாட்டான். Whatever advice we give, they won't hear. இப்படி இருந்தா நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கும்? How is our state if we? அதனால ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள் 8ஆம் நாளில் ரட்சிக்கப்பட்ட உடனேயே நம்முடைய உதடு, செவி, இருதயம் மூணையும் கிளியர் பண்ணணும். The spiritual people, after we saved, our ear, heart and lips should be circumcised after. இந்த மூன்றையும் நம்ம சரிப்படுத்தினாதான் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க முடியும். If we make right all these three things, we can enter into the holy place. இதைத்தான் பவுல் சொல்றார், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் This அடைந்தவர். only Paul says, I have circumcised on the 8th day. இரண்டாவது அவர் சொல்லுகிறாரு, Secondly, he says, நான் இஸ்ரவேல் வம்சத்தான். I am the stock of Israel. அவர் ஆவிக்குரிய மனுஷன் இஸ்ரவேல் வம்சத்தானாய் மாறணும். A spiritual man should become a stock of Israel. முதல்ல நடைபெற வேண்டியது ஒரு சுத்திகரிப்பின் அனுபவம். First thing should be happen with your இருதயம், sanctification. செவி, உதடு. The heart and the ear and the lips. அடுத்ததாக Next, இஸ்ரவேல் வம்சத்தானா அவன் இருக்கணும். we should be the stock of Israel. இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of Israel? தேவனோடும் மனிதனோடும் நீ போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று He பெயரிட்டான். named him Israel because he prevailed against God and man. ரெண்டு பேர்ட்ட நம்ம போராட வேண்டியது. We have to prevail or struggle against. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன், வித்தியாசமான தன்மை. There are three different experiences we have to struggle. ஒன்று நாம் தேவனோடு போராடணும், மற்றொன்று மனுஷனோடு இல்லாட்டா பிசாசோடு போராடணும். First we have to struggle with God, or else we have to struggle with man or devil. மனுஷனும் பிசாசும் ஒண்ணுதான். The man and devil are one. ஏன்னா பிசாசுக்கு உருவம் கிடையாது, அதனால யாருக்குள்ள தான் வரான்? மனுஷனுக்குள்ள வந்துதான் நம்மோடு போராடணும். Because the devil has no figure, he is coming inside the man and work. இஸ்ரவேல் வம்சம் தான் சொன்னா நீ தேவனோடும் போராடணும், மனுஷனோடும் பிசாசோடும் போராடணும். If you are the stock of Israel, you have to struggle with God and man. தேவனோடு போராடுவது ஜெபங்களில் போராடுவது. You have to struggle in the prayer with God. பிசாசோடு போராடுவது இப்பிரபஞ்சத்தின் வல்லமையோடு நாம் எதிர்த்து நின்று அவனை மேற்கொள்ள போராடுவோம். We have to resist the principality of this. பிசாச போராடி தலையை நசுக்கி அவனை நாம் ஜெயிப்பது. We have to overcome the devil and bruise his head. அங்க ஆண்டவரோடு போராடி ஜெயித்து அவற்றிலிருந்து எல்லாத்தையும் வாங்குவது. We have to struggle with God and get everything from him. எபேசியர் 6:12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்முடைய போராட்டங்கள் கிடையாது. We are not wrestling against the flesh and blood. அப்படின்னா என்ன அர்த்தம்? What is the meaning of that? ஒரு மனுஷனுக்கு எங்க போராட்டம் இருக்க கூடாது? A man where he should not have any struggle. யார்ட்ட இருக்க கூடாது? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும். The flesh and blood. அப்படின்னா என்ன அர்த்தம்? What is the meaning of that? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இருக்க கூடாது. We should not have a wrestle against the flesh and blood. நம்மால் மேக்ஸிமம் அதுல தான் முட்டிட்டு இருக்கான். Our people are struggling with only those. மாம்சம்ங்கிறது மனைவி இல்லாட்டா புருஷனை காண்பிக்கிறது. The flesh shows the wife or the husband. இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா They two இருப்பார்கள். are one flesh. இரத்தம்ங்கிறது குழந்தைகள். The blood shows the children. புரியுதுல்ல? Do you understand? யோவான் 1ல அவர்கள் புருஷ சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது பிறந்தவர்கள் சொல்லியிருக்கு. They are born of the will of the. குழந்தைகளுக்கெல்லாம் இரத்தம். The children are the blood. மாம்சங்கிறது புருஷன் மனைவி. The flesh shows the husband and wife. டெய்லி புருஷனும் மனைவியும் சண்டை போட்டுட்டு இருந்தா நீங்க வசனத்தை மாத்தி செயல்படுறீங்கன்னு அர்த்தம். If the husband and wife every day they are struggling. ஏனெனில் why? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. Not with flesh and blood. அம்மா அப்பாவோட போராடிட்டு இருக்க கூடாது, புருஷன் மனைவியோட பிள்ளைகளோடு போராடிட்டு இருக்க கூடாது. We should not wrestle with parents or the husband and wife. இந்த ரெண்டு பேரும் மோதிக்கிட்டே இருந்தா பிசாசுக்கு பிரச்சனை இல்ல, ஏன்னா அவனுக்கு நீங்களே full supportல போயிட்டு இருக்கீங்க. You are giving full support if you are struggling like this. அவன் திரும்பி உள்ள வரணும்னு அவசியமே கிடையாது. There is no need of coming again back. அவன் ரிமோட்லயே வைஃப கண்ட்ரோல் வச்சிட்டே இருக்கான். He is with the remote he is controlling the wife. ரிமோட்லயே புருஷனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். With the remote he is controlling the husband. ரிமோட்லயே பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். With the remote he is controlling the children. இது வச்சு அவன் வர்க் பண்ணிடுவான். அவனுக்கு வந்து
நேரடியா வரணும், உள்ள பூந்து ஏதாவது செய்யணும்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளே அவனுக்கு ஃபுல் சப்போர்ட்ல இருக்கிறோம். We are with the full support of him. He no need to நம்முடைய போராட்டம் யாரோட இருக்கணும்? Our wrestling with whom? வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம். You are having the wrestling against the principalities, against the powers. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. Against the rulers of the darkness of this world, we are having wrestling. இந்த வல்லமையோட தான் நீங்க போராடிட்டே இருக்கணும். With these powers we have to wrestle. வேற யாரோட நீ போராட வேண்டிய அவசியம் கிடையாது. No need to wrestle with anybody else. மற்ற போராட்டங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். The other wrestling God will look after. உன்னுடைய ஜெபம் மேல போக முடியாதபடி தடை செய்கிற வல்லமையை நீ அழிக்கணும். You have to destroy the powers because உன்னுடைய சமாதானத்தை தெய்வீகத்தை கெடுக்கிறதான இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி விசுவாசத்தை தடுக்கிற ஆவியை நீ கடிந்து கொள்ளணும். You have to rebuke the powers, the rulers of the darkness of this world which hinder your faith. அடுத்து ஜெபத்துல தேவன்ட்ட நீ போராடணும். In the prayer you have to struggle with God. கொலோசியர் 4 அதிகாரம் 12 வசனம். Colossians 4:12. போராடுவது. Praying or struggling in the prayer. ரோமர் 15ல நீங்க கடைசி வசனத்தை நீங்க படிச்சுக்கோங்க. You can study in Romans. ஜெபத்துல நீங்கள் போராடுவது. You have to struggle in the prayer. சும்மா போய் 10 மணி ஜெபம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு ஒரு வீட்ல ஒரு ஆளு ஒரு பாட்டு பாடும், இன்னொரு ஆளு இன்னொரு இடத்துல உட்கார்ந்துக்கும், ஒவ்வொரு ரூம்ல உட்கார்ந்து ஜெபம் பண்றது ஜெபத்துல போராடுறதா? Is it so? We are say one man is sitting in another one corner, another one is singing. Is it a prayer? நீ ஜெபிச்சுக்கோன்னு சொல்லி விட்டுறதா? You say you pray and I go. நான் வர மாட்டேன். I will not come. நீ இருக்கிற ஜெபத்துல நான் இனிமே செய்ய மாட்டேன், வரவே மாட்டேன். I will not come and participate with the prayer area. இப்படி ஜெபத்தை நம்ம அலட்சியம் பண்றோம். ஜெபத்துல தேவ சந்நிதியில போராடணும். We have to struggle in the prayer. We should not despise the prayer. அது ஒரு யுத்த களம். It is a battle field. புருஷன் பாதிக்கப்பட்டானா மனைவியும் பிள்ளைகளும் நிக்கணும் போராட்டத்துல. The children and the wife should stand if the father. மனைவி பாதிக்கப்பட்டானா தகப்பனும் பிள்ளைகளும் நிக்கணும். The wife is affected means the father and the children should stand. பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா தாயும் தகப்பனும் முழங்கால நிக்கணும். If the children got problem means the parents should stand. நீயே பாத்துக்கிட்டு புருஷன் போய் படுத்து தூங்கிட்டு இந்த சகோதரி உட்கார்ந்து அழுதுட்டே இருக்க வேண்டியதா? Only the sister is crying and praying. ஜெபத்துல நாம் போராடணும். We have to struggle in the prayer. இஸ்ரவேல் வம்சத்தான் சொன்னா சும்மா ஜாதிக்காக சொல்லல, நீ போராடக்கூடியவனா இருக்கணும். We are not saying the stock of Israelite, but you should struggle. ஒரு பெந்தேகோஸ்தேக்காரனை பார்த்தா பிசாசு ஓடணுங்க. Seeing a Pentecostal man, the devil should run away. சிலோன்ல டைகர்ஸ் இருக்காங்க. There are tigers in Ceylon. புலின்னு சொல்லிட்டா போதுமா சிங்களர் பாதி பேர் ஓடி போடுவாங்க. The people the Singlans will go run away if they say டைகர்னு சொன்னா போதும் உடனே அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகிறது தான் ட்ரை பண்ணுவாங்க. They wanted to escape if we say tigers. அந்த ஒரு ஆள் நிக்கறானாலே ஓடிடுவாங்க. If there is one person stand they will run away. அதே மாதிரி பெந்தேகோஸ்தேக்காரன் இருக்கான்னு சொன்னா அந்த இடத்துல பிசாசே இருக்க கூடாது. There will not be no devil in the place where the Pentecostal man is there. நீ போனீனா அவன் ஓடிடணும். If he goes there he has to flee away. நீ போற வரைக்கும் தான் அவனுக்கு டைம். Only he has a time until you go. நீ ஜெபத்துல போராடணும். You have to struggle in the prayer. ஜெபம் தான் நம்முடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடம். The prayer is a place where they determine our victory. எதுக்குனாலும் whatever may be, என்ன பிரச்சனைனாலும் ஜெபத்தை நீ பழகு. whatever problem you have to pray. இஸ்ரவேல் வம்சத்தானா தேவனோடும் போராடுதல் பிசாசோடும் போராடு. If you are a stock of Israel you have to struggle with God as well as man. ஆண்டவர்ட்ட போராடுறது உரிமையோடு போராடுறோம். ஆண்டவரே எனக்கு அதை தாங்க இதை தாங்க அது வேணும் எனக்கு வேணும்னு கேட்கறது போல பிசாசு உரிமையோடு எனக்கு அதிகாரம் இருக்கு நீ ஓடுன்னு நினைச்சேனோ துரத்தணும். With the right we are praying with God, God give us this and that. With the right we have to rebuke the devil also. இன்றைக்கு எத்தனை பேர் இஸ்ரவேல் வம்சத்தாராய் மாற விரும்புகிறீர்கள்? How many of you want to become a stock of Israel? சரியா போராடணும். Rightly we have to struggle. யாக்கோபு உட்கார்ந்து போராடுறாரு. Jacob was sitting and struggling. தூதன் சொன்னா என்னைய டைம் ஆயிருச்சு, இவ்வளவு நேரம் நீ போராடி என்ன இல்ல பிரயோஜனம் இல்ல நான் போறேன்னு சொல்லிட்டேன். A messenger said I want to go because it is time. இவன் சொன்னா நான் உன்னை விட மாட்டேன் என்னை ஆசீர்வதிக்கணும். You have to bless me, I will not leave you, he said. அப்போ உன் பேர் என்ன செய்ய முதல்ல? Say your name, he said. யாக்கோபுங்கிற பேரை மாத்தி எப்படி மாறணும்? நீ இஸ்ரவேல் மாறு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். Your name should change from Jacob to Israel. நீ ஜெபத்துல போராடு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். You pray in the prayer, struggle in the prayer. பிசாசு போராடி ஜெயி நான் உனக்கு ஜெயத்தை தரேன். You get the victory and struggling after against the devil. மூன்றாவது பென்யமீன் கோத்திரத்தான். Thirdly the tribe of Benjamin. பென்யமீன் என்று சொன்னால் வலதுகரத்தின் மகன் என்று அர்த்தம். Benjamin means son of right hand. வலது கரம் தான் பராக்கிரமம் செய்யக்கூடியது. The right hand do the mighty things. நீ பென்யமீன் கோத்திரத்தானா இருந்தா நீ வலதுகரத்தின் மகனாக ஜீவிப்பாய். If you are a tribe of Benjamin you will live as a son of right hand. முற்பிதாக்கள்லாம் வேதத்துல ஆசீர்வதிக்கும் பொழுது யாரை வலதுகரத்துல கொண்டு வராங்களோ அவங்க தான் நிச்சயமா செழிப்பா இருப்பாங்க. The four fathers they will bless them, they will be. யாரை வலதுகரத்துல ஆசீர்வதிக்கானோ அவன் தான் அந்த குடும்பத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான். Those who are blessing with the right hand they will be a blessed man. யாக்கோபுக்கு முன்னால before Jacob
யோசேப்பு தன்னுடைய 2 பிள்ளைகளை கொண்டு வந்து விடுறான். Joseph brought his 2 children. வலது கைக்கு நேரா மூத்த பையனை கொண்டு வந்துட்டான். Before his right hand he brought the younger son. இடது கைக்கு நேரா இளைய பையனை கொண்டு வந்துட்டான். Before the left hand he brought the younger son. யாக்கோபு அப்படியே கையை மாத்தி டைரக்ஷனை திருப்பி ஆசீர்வதிச்சான். Jacob changed his hand and blessed them. உடனே யோசேப்பு சொன்னா, தகப்பனே இவன் தான் மூத்தவன் சொன்னான். Then Joseph said, no, this is my eldest son. நான் அதுக்காக தான் கரெக்ட்டா வலது கைக்கு நேரா நிப்பாட்டி இருக்கேன்னு சொன்னான். So rightly I made them to stand near the right hand. யாக்கோபு சொன்னா, மகனே அது எனக்கு தெரியும், ஆனா இவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி கையை மாத்திட்டான். But Jacob said, my son I know, but he changed and blessed. அதுல தான் எப்ராயிம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக கொண்டு வரப்படுகிறார். So that Abraham, the tribe of Abraham was a blessed one. கை எங்க வலது கையின் மகனாக நாம இருக்கணும். We should be the son of right hand. ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானா நீ நிக்கணும். You should be the worthy of the blessing. 100 பேர் ஒரு இடத்துல இருக்கறானா ஒரு ஆளுக்கு தான் ஆசீர்வாதம்னா அந்த ஒரு ஆள் யாரா இருக்கணும்? யாரா இருக்கணும்? நாம நிக்கணும். If there are 100 people, so only one fellow get the blessing, means we should be that person. 40 சீட் தான் இருக்கு, 5000 பேர் போராடுறானா 40 சீட்ல ஒரு சீட் உனக்கு நெஞ்சிரணும். வந்துரும், நீ அதுல செலக்டட் பர்சனா தான் வரணும். You should come as a selected person among the 500 seats, only the 40 seats are. ரன்னிங் ரேஸ்ல நீ போனீனா நீ தான் நிச்சயணும் ஜெயிக்கணும். If you go in the running race, you should win. நீ போனா நீ தான் வலதுகரத்தின் மகன். If you go, you are the right son of right hand. அந்த லெவல்ல நம்முடைய லைஃப பில்ட் அப் பண்ண வேண்டியிருக்கு. We have to go and build up in that level. நீ போன பிறகு எல்லாரும் ஒதுங்கிடுவாங்க. If you go, everybody will go astray. அந்த லெவல்ல நீ ஆசீர்வாதத்துக்கு உரியவனாக வாழ்ந்து காட்ட வேண்டும். You have to live as a blessed man in that level. வலதுகரம் தாங்குகிறது என்று சொல்லி இருக்கிறார். It says the right hand uphold us. இஸ்ரவேல் நீ பென்யமீன் கோத்திரத்தானா மத்தவனெல்லாம் தாங்கணும். If you are as a tribe of Benjamin, you have to uphold others. மற்றவனுடைய பிரச்சனை பலவீனரை என்ன செய்யுங்கள்? தாங்குங்க. You have to uphold the weak people. மற்றவனுடைய பிரச்சனையில நீ அவனை தாங்கு. In others problem you have to uphold them. கர்த்தர் உன்னை வலதுகரத்தின் மகனாக வைத்திருக்கிறார். God has kept you as a son of right hand. வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். The right hand do the mighty things. அப்படிதானே சொல்லிருக்கு 118ஆம் சங்கீதத்துல 15ஆம் வசனம் நினைக்கிறேன். உமது வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். பாருங்க ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார். It is clearly said. வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture says? உம்மாலே நாங்கள் சேனைக்குள் பாய்வோம், உம்மாலே பராக்கிரமம் செய்வோம். By thee we will run through it. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் பராக்கிரமசாலிகளாய் மாறி பராக்கிரமம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். We all the children of God should be mighty people and do mighty things. தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம சரீர பலவீனமா இருக்கலாம், ஆனால் நாம் வலதுகரத்தின் பிள்ளைகளாக நிற்க வேண்டும். We should be the son of a mighty God, but though we are weak. இன்றைக்கு எத்தனை பேர் அந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire that experience? நீ மற்றவனை தாங்கணும், மற்றவனை ஆசீர்வதிக்கணும், நீ நின்னா நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா நிக்கணும். If you stand, you have to be a blessed one. You have to bless others and uphold others. எனக்கு கிடைக்கல நீ திரும்பி வரவே கூடாது. You should not come back, I did not get it. உன்னை ஜெயிக்கிறவனா தான் கொண்டு போய் என்ன செய்வாரு? நிறுத்துவார். God will make you and stand as a victory man. அப்படிலாம் நீ அந்த ஸ்பாட்டுக்கு போக கூடாது. Or else you shouldn't go to that place. நீ போய்ட்டியா உனக்கு தான் அந்த இடம். If you go there, that place is for you. அந்த லெவல்ல நம்முடைய லைஃபை நம்ம பில்ட் அப் பண்ணணும். We have to build up our lives in that level. நான்காவதாக Fourthly, எபிரேயரில் பிறந்த எபிரேயர். Hebrew of the Hebrew. அப்படின்னா என்ன அர்த்தம்? What is the meaning of that? எபிரேயரில் பிறந்த எபிரேயர். Hebrew of the Hebrew. எபிரேயன் சொன்னா அதுக்கு சரியான பைபிள் டிக்ஷனரியில அர்த்தம் வந்து பரதேசின்னு அர்த்தம். He is a stray publican. Hebrew. எபிரேயன் சொன்னதுக்கு அர்த்தம் வந்து பரதேசி. Hebrew means a publican. இந்த உலகத்துல அவனுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. There is nothing belong to this. அந்நியரும் பரதேசியும் என்று என்ன செய்யணும்? அறிக்கையிடுவார்கள். They will testify they are எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பூமியில எப்படி அறிக்கையிட்டாங்க? அந்நியரும் பரதேசி. என்ன அந்நியரும் பரதேசி? அது என்னங்க இங்கிலீஷ்ல வாசிங்க தயவு செய்து. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்துல வந்து ஒரு யாத்ரீகன், அவ்வளவுதான். A child of God is a pilgrim. அவனுக்கு இந்த உலகத்துல எதுவுமே சொந்தம் கிடையாது. There is nothing is belong to in this world. ஆபிரகாமுக்கு உலகத்துல ஒண்ணுமே இல்லையா? Did not Abraham got anything? எலியாசர் சொல்றாரு என்னோட எஜமான் எப்படி இருக்காரு? சீமானா இருக்கிறார்னு சொல்றான். My master is a rich man. ஆடு மாடுகளை பூமி தாங்க கூடாத அளவுல ஆசீர்வாதம் ஆபிரகாம் இருந்தது. Abraham got a blessing, the sheep and cattle. ஆனா வெளியே சொல்லும் பொழுது என்ன அறிக்கைட்டான்? என்ன அறிக்கை? நாங்கள் அந்நியரும் பரதேசி. But he confessed that they were strangers and pilgrims. தாவீது வந்து ஒரு கிங். David was king. A king. ஆனா அவன் அறிக்கை என்ன சொல்றான் தெரியுமா? Often what he said? 119ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். பூமியில நான் யாரு? பரதேசி. எபிரேயர்ல பிறந்த எபிரேயன். I am a Hebrew of the Hebrew. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உலகத்துல என்னதான் இருந்தாலும் அவன் யார் இந்த உலகத்துக்கு?
அவன் ஒரு பரதேசி. A child of God is the pilgrim on this earth. ஒண்ணு இங்க கொண்டு வந்ததில்ல, கொண்டும் போக முடியாது. You did not bring anything here, you cannot take anything up. இப்போ ஒரு சிலர் ஒண்ணுமே கொண்டு போக முடியலன்னா உடனே If somebody can't take anything, பெட்டியாவது நல்லா வெயிட்டா செஞ்சு நல்ல வசதியா செஞ்சிடணும்னு பாக்குறேன். they want to make the coffin as a good one. அப்படிதானே? Is it so? ஒண்ணும் கொண்டு போக முடியாது. They can't take anything with them. அதனால பெட்டியை போய் 12,000 8,000க்கு செஞ்சிடணும்னு பாக்குறேன். They want to make the coffin for 8,000. சந்தன பெட்டியை செய்துங்கற. In the aloes or the sandalwood. இவங்க அதை செஞ்சு வச்சா if they make it, சென்னையில என்ன பண்றான்னா, what in the Chennai they are doing, எதுவுமே நீ கொண்டு போக முடியாது, எடுத்துருவான். you can't take anything, he will take everything. அதனால நான் பூமியிலே பரதேசி. On this earth I am a stranger. நீ இந்த உலகத்துல எல்லாம் இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே இல்லை, நீர் மாத்திரம் தான் எனக்கு ஆதாயம்னு நீ போகணும். You have to say, Lord, you are only on this earth, I don't have anything, though you are having everything. ஒன்னும் உன்னோடு வர போகிறதே இல்லை. Nothing is going to come with you. ஒரு அம்மாவுக்கு கண்ணாடி போட்டு விட்டாங்க. One mother put a spectacle. ஏன்னா அவங்க ஏற்கனவே போட்டுருந்தாங்க, அதனால செத்து போன பிறகு போட்டு வைக்கணும். Already she had a spectacle, so after death also she was. பெட்டியை மூடும்போது ஒரு பொண்ணு வந்து எங்க அம்மா கண்ணாடி எனக்கு வேணும்னு அவ எடுத்துட்டு போயிட்டா. One the daughter said, I need the spectacle of my mother, and she took. எங்க அம்மா நினைவா அது வேணும். I need the for the remembrance of. செத்து போன பிறகு கண்ணாடியோட கூட அந்த அம்மாவை அனுப்புறதுக்கு யாருமே ரெடி இல்ல. Nobody. அவங்க என்ன உள்ள பெட்டியை தான் பார்க்கணும், வேற எங்க பார்க்க முடியும்? They can see only the coffin. பூமியிலே நாம் ஒரு பரதேசி. On this earth we are a stranger. ஏதோ கொடுத்திருக்கிறார், அனுபவிச்சுக்கலாம். God has given something, we can use it. கர்த்தர் கொடுத்ததுக்கு சந்தோஷப்பட்டு நன்றி செலுத்தி உண்மையா இருந்தா அது அப்படியே உன்னை கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு உன்னை ஆசீர்வாதமா கொண்டு போவோம், அவ்வளவுதான். If God has given this true means God will bless you. கொஞ்சம் புத்தி மாறிச்சுனா ஒரிஜினல் பரதேசியவே மாத்திடுவார். If you are கொஞ்சம் புத்தி மாறிடுச்சுனா ஒரிஜினலாவே உன்னை பரதேசியாவே மாத்திடுவார். If your mind is changed means originally you will change as a stranger. அதனால நம்ம கவனமா இருந்து நான் பரதேசி எனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி இருக்கிற ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீ போயிட்டே இருக்கணும். You have to go to God, I don't have anything, I am a stranger on this earth. எபிரேயரில் பிறந்த எபிரேயன். Hebrew of the Hebrew. எபிரேயன் சொன்னா அவனுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. If you are a Hebrew, he has nothing on this earth. இன்னைக்கும் கூட இஸ்ரவேல் ஜனங்களே அரபு நாடுகள் யாருமே அங்கீகரிக்கிறது கிடையாது. No Arab people accept the Israelites. எதுக்கு? Why? அவனுங்க யாரு? Who are they? அவன் ஜிப்சி கூட்டம், பரதேசிகள். அவங்களுக்கு இடமே சொந்த நாடே கிடையாது, அங்கீகரிக்க மாட்டாங்கறான். They are wanderers and gypsies, they will not allow them. அவங்க ரெகக்னைஸ் they will not recognize them. அப்படினால நமக்கு இந்த உலகத்துல எந்த ரெகக்னிஷன் தேவையில்லை, பரலோகம் அங்கீகரிச்சா போதுமானது. It is enough, our heaven is recognized us, not the world. அப்படினால இந்த உலகத்துல நீ ஒரு பரதேசின்னு போயிட்டே இருக்கணும். You have to go as a stranger in the world. கடைசியாக at last அவர் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன். According to the law I am a Pharisee. உலகப்படி பார்க்கும் பொழுது பரிசேயன், வேதபாரகன், சதுசேயன் இப்படிப்பட்ட ஒவ்வொரு கூட்டங்கள் இருக்கு. There are group according to the world, a Pharisee, Sadducee and everything. மூணு கூட்டம் இருக்கு. There are three groups. சதுசேயர்கள், Sadducees, பரிசேயர்கள், Pharisees, வேதபாரகர்கள். There's இந்த பரிசேயரும் சதுசேயருக்கும் ரெண்டு பேருக்கும் டிஃபரண்டான கொள்கைகள். There are different என்ன நீங்க டிஃபரண்ட் கான்செப்ட்னு சொல்லுங்க, இல்ல டிஃபரண்ட் டாக்ட்ரின்ஸ்னு சொல்லுங்க. different concept. ரெண்டு பேருக்குமே ரெண்டு விதமான கொள்கைகள். These different people have different concepts. ரெண்டு பேருக்குமே பைபிள் ஒண்ணுதான். The Bible is one for both. சதுசேயர் என்ன சொல்றான்? What the Sadducee says, உயிர்த்தெழுதல் கிடையாது. there is no resurrection. எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. There are verses for all. சதுசேயர் சொல்றது என்னது? What the உயிர்த்தெழுதலும் கிடையாது, தேவதூதர்களும் கிடையாதுமா. There is no angels and there is no resurrection. வாசிங்க அந்த வசனம். அப்போஸ்தலர் 23:8. பைபிளை வச்சுக்கிட்டு அவன் சொல்றது என்னது? உயிர்த்தெழுதலும் கிடையாது, தேவதூதர்களும் ஆவியெல்லாம் கிடையாதுங்கறான். There is no resurrection. பரிசேயர் இருக்கா? நமக்கு இருக்கா இல்லையா? Do we have that? உயிர்த்தெழுதல் உண்டா? Do we have the resurrection? தேவதூதர்கள் உண்டா? உண்டு. ஆவிகள் உண்டா? உண்டு. அதனால இவன் சொல்றான் நான் பரிசேயன். I am a Pharisee, he says. ஆவிக்குரிய ஜீவியத்துல பரிசேயன்ங்கறதுடைய சரியான அர்த்தம் வேறு பிரிந்தவர்கள்னு அர்த்தம். The separated people, in the spiritual meaning of the Pharisee is separate. கரெக்ட் அர்த்தம். செப்பரேட். We should separate. பரிசேயன் சொன்னா பிரிந்தவன் அர்த்தம். The Pharisee means a separated people. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். A spiritual man should keep up the separated life. ரெண்டு விதமான வேறுபாடு. There are two kinds of separation. ஒன்று
இந்த உலக பாவத்திலிருந்து நீ வேறுபாட்டின் ஜீவியம் செய்யணும். You have to live a life of separation, departing from the sin of this world. இரண்டாவது துருபதேசக்காரரிலிருந்து வேறுபட்டு உபதேசத்துக்காக நீ நிற்கணும். You have to stand for the truth, coming out of the erroneous baptism. பாருங்க, சதுசேயர் சொல்றாங்க பைபிள் தான் கையில வச்சுக்கிட்டே சொல்றான் உயிர்த்தெழுதல் கிடையாதுங்கறான். Having the Bible in the hand, they says no resurrection. பிரதரன் சர்ச் என்ன சொல்லுது? பைபிளை கையில வச்சுக்கிட்டே பரிசுத்த ஆவியே கிடையாதுங்கறான். The Brethren church says having the Bible there is no Holy Spirit. யெகோவா விட்னஸ் பைபிளை வச்சுக்கிட்டே சொல்றான் இயேசு தெய்வமே கிடையாதுன்னு சொல்றான். Jehovah Witness says that Jesus is not God, having the Bible in his hand. வச்சிருக்கிறது பைபிள், ஆனா உபதேசத்துக்கு மாறான கருத்துக்கள் உள்ளவர்கள். They are having the concept against the Bible. நீங்க அதுல வேறுபாட்டின் ஜீவியத்தை பார்க்கணும். You have to see there's a life of separation in that. மத்த சபைக்காரனை நீ பார்த்தா மரியாதை செலுத்துறது நான் தப்புன்னு சொல்லல. I am not saying you can respect the other ஆனா அந்த people. உபதேசத்தை நீ ஏற்றுக்கொண்டால் நீ குற்றவாளின்னு சொல்லி இருக்கு. If you accept the இன்னும் சரியா சொல்லப் போனா விஷ் கூட பண்ணக்கூடாது. you shouldn't even wish them. மற்ற சபைக்காரனை மற்ற உபதேசக்காரனை நீ விஷ் பண்ணாலே அவனுடைய பாவத்துக்கு நீ சொந்தமாயிரன்னு சொல்லி இருக்கு. You belong to their sin if you wish them the other denomination of the people. அதனால இந்த பரிசேயனும் சதுசேயனும் கிட்ட விட மாட்டான், ஒருத்தனை நெருங்க மாட்டான். The Pharisee and Sadducee will not come nigh unto them. ஒரு இடத்துல பரிசேயர் சதுசேயர்லாம் பயங்கர கூட்டமா இருந்தாங்க. In one place the Pharisees and Sadducees were a great group. எல்லாரும் சேர்ந்து பவுல் அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிருந்தாங்க. They were all ready to beat Paul. பவுல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். Paul was seeing. அவனுடைய டிசைனிங் ஸ்பிரிட் வேலை செஞ்சது. His discerning spirit was working. பகுத்தறிவின் ஆவி வேலை செஞ்சது. His discerning spirit was working. பார்த்துக்கிட்டு இருந்தான். மேக்ஸிமம் பரிசேயர்ன உடனே நான் பரிசேயரில் பிறந்த பரிசேயன் ஒரு அனௌன்ஸ் கொடுத்தான். He announced I am the Pharisee of the Pharisee. நம்ம ஆளுங்களும் தன்னுடைய குரூப் சேர்ந்துருச்சுன்னா டக்குன்னு நான் யாருன்னு தெரியுமான்றான், சேர்ந்துருவான். Our people also join with a group who இவனும் அதே இத டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி சொல்லிட்டான். திடீர்னு நான் பரிசேயன் அப்படினா the same technique he also follow and the Pharisee said. உடனே அந்த இடத்துல அந்த பரிசேயன் அவ்வளவு பேரும் சேர்ந்து எப்படி பவுல் அடிக்கலாம்ட்டான். All the Pharisees gathered together, how can you beat him? They said. பரிசேயன்னா வேறு பிரிந்தவன். Pharisee means a separated one. உபதேச ரீதியில கூட உனக்கு ஒரு வேறுபாடு இருக்கணும். According to the gospel you should separate. ஜஸ்ட் பிசினஸ்ல அவனோட பழக்கம் இருக்கா, ரைட், அப்படியே வச்சுக்க. If you have the business with touch with him, you have it. அவன் சொல்ற உபதேசத்தை நீ ஏற்றுக்கொள்ள கூடாது. You shouldn't accept the gospel by what he says. யோவான் எழுதின 2ஆம் நிருபம் 10ஆம் வசனம் ரொம்ப தெளிவா பைபிள் சொல்லி இருக்கு. The scripture says clearly. அப்படினால நாம் பிரிந்தவர்களாக இருக்க வேண்டும். We should be people of separated one. பாவத்தை விட்டு நீ பிரிஞ்சிருக்கணும். With the sin you have to separate. உபதேச ரீதியில மத்தவனை விட்டு நாம விலகி நிக்கணும். According to the gospel you have to separate from others. நம்முடைய உபதேசம் அப்போஸ்தல உபதேசம். Our gospel is an apostolic gospel. இன்னொரு விதத்துல சொல்ல போனா கிறிஸ்துவின் உபதேசம். The doctrine of Christ. இந்த ரெண்டு கிறிஸ்துவின் உபதேசம்னா அப்போஸ்தல உபதேசம். The doctrine of Christ is the doctrine of apostle. கிறிஸ்து தான் முதலாவது அப்போஸ்தலர். Because Christ was the first apostle. இல்லனா பிரதான அப்போஸ்தலர். He was the high apostle. எபிரேயர் 3:1ல அது சொல்லப்பட்டிருக்கு பிரதான அப்போஸ்தலர். Hebrew 3:1. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்து. The apostle, the high priest, we profession. இயேசு கிறிஸ்து தான் அப்போஸ்தலர். Jesus Christ is apostle. இந்த அப்போஸ்தலர் தான் அதுதான் அவர்தான் உபதேசத்தை கொண்டு வருகிறார். He only brought that doctrine. அப்படினா நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன். According to the law I am a Pharisee. நீ இந்த உலக பாவங்களுக்கு வேறுபட்டு நிக்க வேண்டும். You have to stand against the sin of அந்நிய உபதேசங்களுக்கு நீ வேறுபட்டு நிற்க வேண்டும். You have to stand against a strange doctrine. பரிசேயன் சொன்னா வேறு பிரிந்தவன். If you are a Pharisee, you are a separated man. அவன் தனியாக நிற்கக்கூடிய ஒரு மனுஷன். He is a man standing alone. அவன் பிரிந்து சத்தியத்துக்காக நிற்க வேண்டும். He has to separate from others and stand for the truth. அவன் எல்லா உபதேசத்தோட ஒத்து போக முடியாது. He cannot go with all the doctrine. அவனால எல்லாரோடையும் மிங்கிள் ஆக முடியாது. He cannot mingle with others. பாவத்தோட ஒத்து போக மாட்டான், மத்த சபைக்காரனோட ஒத்து போக முடியாது. He cannot mingle with the sin or with the other church denomination. அப்படினால நம்முடைய ஜீவியத்துல இந்த 5 அனுபவங்கள் அவசியம். In our life we need this 5 experiences. ஒன்று 8ஆம் நாளில் விருத்த சேதனம். One is circumcised on the 8th day. ரட்சிக்கப்பட்ட உடனே உன்னுடைய இருதயத்துல துண்டிக்கப்பட வேண்டிய காரியங்களை துண்டித்து நீ வெளியே கொண்டு வர வேண்டும். You have to bring out and cut everything. What are the things you have to cut from the heart? நீ சரிப்படுத்த வேண்டியது அவசியம். It is necessary you have to make right your ears. உன்னுடைய உதடுகளை நீ சரிப்படுத்த வேண்டியது அவசியம். It is necessary you have to make right your lips. தேவனோடு ஜெபத்துல நீ போராட வேண்டும். You have to struggle with the Lord. மனுஷர்களோடும் பிசாசோடும் இந்த உலகத்துல அந்நிய வல்லமையோடு நீ எதிர்த்து போராடி ஜெயிக்க வேண்டும். You have to overcome by struggling with the devil and man in the world. நீ வலதுகரத்தின் மகனாய் ஆசீர்வாதத்தின் மகனாய் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். You should live like a blessed man, the son of a right hand.
தாங்கக்கூடியவனாய் நீ வாழ வேண்டும். You should live as a man upholding others. நீ இந்த உலகத்துல ஒரு பரதேசி என்று அறிக்கையிட்டு முன்னேறி போக வேண்டும். You have to confess yourself as a stranger in the world and go forward. இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நீங்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. Jesus said, I am not of this world, you are also not of this world. இந்த உலகத்துல நாம் பாவத்தை விட்டு வேறு பிரிந்து வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். We got to preserve our separation life, separating from the sin of this world. எல்லாரும் கண்களை மூடுவோமா? Let us all close our eyes. இந்த வேத வசனத்திற்குள்ள இவ்வளவு ஆழமான சத்தியங்கள் புதைந்திருக்கிறது. The deep truths are hidden in this verse. நமக்குள்ள இந்த அனுபவம் இன்னைக்கு நடைபெற வேண்டியது அவசியம். It is necessary this experience should happen in us. இது இல்லைன்னு சொன்னா இன்னும் நான் ரட்சிக்கப்படவில்லை என்று அர்த்தம். It is if it is do not we have that we are not yet saved. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Let us close our eyes and kneel down for a minute. நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய தன்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். God expects spiritual nature in us. இயேசு கிறிஸ்து 8ஆம் நாளிலே அந்த அனுபவத்துக்குள்ளே போனார். Jesus Christ went on this experience on the 8th day. அந்த அனுபவத்தை தேவன் நமக்குள்ள எதிர்பார்க்கிறார். God expects this experience in us. எத்தனை பேருக்குள்ள செவிகள்ல விருத்த சேதனம் நடந்திருக்கிறது? How many of your ears are not circumcised? உன்னுடைய செவியை தேவனுடைய கரத்துல ஒப்புக்கொடு. Give your ears to in the hands of God. வீணான வார்த்தைகள், the vain words, மற்றவர்களை பற்றிய வார்த்தைகள், the words about others, அருவருப்பான பாடல்கள், the abominable things. அப்படிப்பட்ட வார்த்தைகள் எதுவுமே உன்னுடைய செவியில கேட்க கூடாது. Such kind of words should not hear in your ears. உன்னுடைய செவியை பரிசுத்தமாய் மாற்று. You make your ears as a holy one. தேவனுடைய சத்தம் மாத்திரம் உனக்கு கேட்கணும். Let the voice of God alone hear in you. யாரும் உன்னை பத்தி பேசுறது குறித்து நீ கவலைப்படாத. You don't worry about others talking about you. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. You don't listen all the words which are talked. அப்படியானால் உன்னுடைய வேலைக்காரனும் உன்னை ஏசுகிறதை நீ கேட்க வேண்டியிருக்குமே. If so, your servant, you have to hear what the servant talks. நீ அபிஷேகம் பெற்றவன்னா நீ காதுகளாதவன் போல போய் கொண்டே இருக்க You should be like the deaf man if you are anointed. உன்னுடைய இருதயத்துக்குள்ள பிரவேசிக்க நீ அனுமதிக்க கூடாது. You shouldn't allow that should enter in your heart. இருதயத்திலிருந்து புறப்பட்டு உன்னை தீட்டுப்படுத்துகிற எந்த வல்லமைக்கு நீ இனிமேல் இடம் கொடுக்க கூடாது. You should not give place whatever things come from your heart and defile you. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட உதடுகளாய் உன்னுடைய உதடுகள் மாறட்டும். Your lips should be changed and cleansed by the blood of Jesus. அக்கினி தொடப்பட்டதான உதடுகளாய் உன்னுடைய உதடுகள் மாறட்டும். Your lips should change as your lips are touched by fire. பலிபீடத்தின் அக்கினியினால அந்த சேராபீன்களில் ஒருவன் ஏசாயாவுடைய உதடுகளை தொட்டான். One of the cherubim touched the lips of the Isaiah with the fire. அந்த உதடுகள் பரிசுத்தமாய் மாறிவிட்டது. That your lips became a holy one. நீ உன்னுடைய உதடு பரிசுத்தமாய் இருந்தால், if your lips are clean, பார்வோன் உனக்கு செவி கொடுப்பான். the Pharaoh will save you. உன்னுடைய குடும்பம் உனக்கு செவி கொடுக்கும். The family will hear you. நீ சொல்ற ஜனங்கள் எல்லாம் உனக்கு செவி கொடுப்பார்கள். All the people will hear you. உன்னுடைய உதட நீ பரிசுத்தப்படுத்த ஒப்புக்கொடு. Make your lips as a clean one. என்னையிலிருந்து மனுஷனோடு போராடுறதை விட்டுட்டு தேவ சமூகத்துல போராடு. It was from today onwards struggle in the presence of God. இயேசுவின் நாமத்துல பிசாசை எதிர்த்து நில். You stand in the name of Lord Jesus Christ against the devil. மற்றவர்களை தாங்க நீ உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை வலது கரத்துல உயர்த்துவார். God will lift you in his right hand if you uphold others. இந்த உலகத்துல எனக்கு ஒன்றும் இல்லை. I don't have anything in this world. இந்த உலகத்துல எனக்கு ஒன்று வேண்டாம். I don't want anything in the world. நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. I am not of this world. ஆமென். சத்தியத்துக்காக இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிந்து நில். You separate for the truth in this world. ஒருவேளை இந்த சத்தியத்துக்காக உன்னுடைய சொந்தங்களை விட வேண்டியது இருக்கலாம். Sometime you may leave your relationship for the truth. அத பத்தி கவலைப்படாத. Don't worry about it. பரலோகம் உனக்கு சொந்தமாய் மாறும். But the heaven will be belongs to you. ஹalleluya. அதுக்குரிய ஒரு வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம். Let us receive the power of God. இந்த 5 பாயிண்ட்க்கு இருக்கிறதான கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். Let us receive the grace of these 5 points. ஹalleluya, ஹalleluya. இந்த 5க்கும் உள்ளதான சக்தி உங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். இந்த 5 வசனத்தினுடைய சாராம்சம் உனக்குள்ள இறங்கி வரட்டும். இந்த 5 வார்த்தைகளுடைய ஜீவன் உனக்குள்ள கடந்து வரட்டும். ஹalleluya, ஹalleluya. அந்த வசனத்தின் வல்லமை உனக்குள்ளே வருவதாக. ஊரபானியா ரபக்கரபலதிரபானி. ஹalleluya, ஹalleluya. Jesus, hallelujah. Urabala karabakatu. Amen. எனக்குள்ள அந்த விருத்த சேதனம் பெறவில்லை என்பதை நான் உணர்கிறேன். சில நேரங்களில் அந்த அனுபவம் இருக்கிறதை உணர்ந்திருக்கிறேன். சவுல் சொல்லுகிறான், ஒரு காலத்தில் காதுகள் ஆதவன் போல இருந்தாள், இப்பொழுது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 உடனே அவன் காதில் விழுந்து அவனை விரோதியாகவே உருவாக்கி விட்டது. இன்னையிலிருந்து உன் செவிகளை கிளியர் பண்ணு. யார் என்ன பேசினாலும் நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய உதடுகள் இனிமேல் பரிசுத்தமா இருக்கும். இனிமேல் என் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வராது. ஹalleluya. கெட்ட வார்த்தைகள் ஒன்று உன் வாயிலிருந்து பிறக்க கூடாது.
மரியாதை குறைவான வார்த்தைகள் வரக்கூடாது. பரிசுத்தத்துக்கு விரோதமான எந்த வார்த்தையும் வரக்கூடாது. உன்னுடைய இருதயத்திலிருந்து வீணான கற்பனைகள் புறப்பட்டு உன்னை தீட்டுப்படுத்துகிறது. கர்த்தர் இன்றைக்கு உன்னை சரிப்படுத்த போகிறார். ஆமென், ஆமென். தேவனுடைய வல்லமைக்கு ஒரு 2-3 நிமிஷம் இடம் கொடுங்க. இதுல எது தேவையோ கேளுங்க, கர்த்தர் உங்களை நிரப்புவார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. எந்த அனுபவம் தேவையோ கேளுங்க.